நாட்டாமை பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து மழையால் பாதிக்கப்பட்டு மழைக்கு பயந்து வாகனங்களில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இங்கு சிறப்புரை ஆற்றி என்னை வாழ்த்தி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்து சென்றிருக்கின்ற எங்கள் மாநில தலைவர் அன்பு அண்ணன் நயினார் நாகேந்திரன்ஜி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் எஸ் கோவிந்தசாமி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர் ஏஜி சம்பத் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாநில துணைத் தலைவர் என் சுந்தர் அவர்களே, திரு ஈஸ்வரன் அவர்களே, மகாலிங்கம் அவர்களே, மைக்கேல் தங்கராஜ் அவர்களே, விழுப்புரம் செந்தில் முருகன் அவர்களே, இங்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்து சென்றிருக்கின்ற மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்களே, என்னுடைய வருகை தந்திருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தை சார்ந்த என் சுந்தரேசன் அவர்களே, சற்று முன் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் என்எம்எஸ் விவேகானந்தன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்ட சுரேஷ் காந்தி அவர்களே, குழந்தை ராஜா அவர்களே, ஞானதாஸ் அவர்களே, சின்னசாமி அவர்களே, அன்பு சகோதரர் உபேதூர் ரஹ்மான் அவர்களே, திரு காமராஜ் அவர்களே, கிச்சா ரமேஷ் அவர்களே, ஜி.கே. பெருமாள் அவர்களே, அக்வின் நோயல் அவர்களே, ஜவஹர் அவர்களே, திரு செங்கலம் கணேசன் அவர்களே, கேரளத்திலிருந்து வருகை தந்திருக்கிற கருணாகரன் பிரகலாதன் அவர்களே, ஆத்தூர் ஏபி சிவா அவர்களே, இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் பரமேஸ்வர் அவர்களே, முத்தமிழ் செல்வன் அவர்களே, சண்முகநாதன் அவர்களே, ஹரிராமன் அவர்களே, நன்றியுரை வழங்கியிருக்கும் சேலம் கே செங்கோடன் அவர்களே, சின்னசேலம் ஒன்றிய தலைவர் பி சி சக்திவேல் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற வருகை தந்தும் சென்றிருக்கின்ற தற்போது அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, இவ்விழாவில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, தாமரை செல்வங்களே, தாமரை சொந்தங்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, ஊடக சகோதரர்களே, காவல்துறை நண்பர்களே, இங்கு வருகை தந்து மழைக்காக ஒதுங்கி நிற்கின்ற கள்ளக்குறிச்சியை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தரும்போது கள்ளக்குறிச்சிக்கு நான் மதியம் வந்து சேர்ந்து இந்த விழாவிற்காக எவ்வாறு அன்பு சகோதரர்கள் சுந்தர் தலைமையில் நாட்டாமை குடும்பத்தார் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை பார்ப்பதற்கு வந்தபோது உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைந்தேன். மாநில தலைவர் வந்த பிறகு அவரை மரியாதை செலுத்தி இந்த விழா சென்ற மாதம் ஜூலை 14ஆம் தேதி என் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியிலே நாம் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த விழாவை கள்ளக்குறிச்சியிலே நடத்த வேண்டும் என்ற அளவிலே இருந்த விழா என் மனைவியின் தாயார் என் மாமியார் அவர்கள் நோயாய்ப்பட்டு 2 தினங்கள் 3 தினங்கள் இல்லை என்றால் 1 வாரம் என்ற சூழ்நிலையில் மருத்துவர் சொன்ன காரணத்தினால் தற்போதும் மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாத சூழலிலும் வீட்டிலிருந்து அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிற சூழலில் இந்த விழாவை 1 மாத காலம் தள்ளி வைக்க நேரிட்டது. தள்ளி வைத்த பிறகும் கூட ஆவலோடு மாநில தலைவர் அவர்களையும் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி முன்னோடிகளையும் என்னையும் நாட்டாமை குடும்பத்தாரையும் ஊர் பொதுமக்களையும் வரவேற்க வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் உங்கள் பாதம் தொட்டு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு மழையின் காரணமாக சற்று ஒரு சலசலப்பு ஏற்பது உண்மையிலே ஒருபுறம் மழை வர வேண்டும், மழை வந்தால்தான் விசும்பின் துளிமீலு நல்லாமற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்பது வள்ளுவன் சொல். மழை பெய்யறதே ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். அதுவும் விவசாயத்துக்கென்றே பேர் போன விவசாய பூமியாக இருக்கின்ற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை பெய்கிறது என்று சொல்லும்போது அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஆகவே
மழையின் காரணமாக சேர்களை தலையில் எடுத்து வைக்கும் போதே என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை சகோதரர்கள் அதையும் காட்சி எடுத்துக் கொண்டார்கள். மழையின் காரணமாக குடைக்காக சேரை தூக்கி தலையில் பிடித்திருக்கின்ற அன்பு சகோதரர்களை கண்டோம், சகோதரிகளை கண்டோம் என்று எழுதுவார்கள் என்று நம்புகிறேன். அதன் பிறகு கூட்டமும் கலைந்து சென்றது. கலைந்து சென்ற கூட்டத்தை பார்த்தீர்களா என்று செய்திகளும் வரும். கூட்டத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் அதை தொலைக்காட்சியிலே காட்டுவதற்காகவும் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல இது. கூடிய கூட்டம் நலத்திட்டத்தை வழங்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நீங்கள் என்னிடம் கொடுத்து வைத்திருக்க பணத்தை உங்களிடம் திருப்பி கொடுக்கின்ற சூழல் தான் இது. நான் இங்கு விழாவிற்கு பலரும் கேட்டார்கள், எதற்காக கள்ளக்குறிச்சி, நீங்கள் கள்ளக்குறிச்சியிலே வருகை தந்து இந்த விழா எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டாமை சூரிய வம்சம், இந்த உங்களால் வளர்க்கப்பட்ட சரத்குமார் தமிழகத்தை சார்ந்தவன். ஆக நான் எங்கு வேணாலும் செல்வேன், எங்கு வேண்டாலும் மக்களை சந்திப்பேன். ஆகவே கள்ளக்குறிச்சியை தேர்ந்தெடுத்தேன். இந்த கள்ளக்குறிச்சிக்கு வரும்போது ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு என்று சொன்னால், என் மகள் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நடன நிகழ்ச்சியிலே பஞ்சமி நாயகி என்பவரை நான் சந்திக்க நேரிட்டது. பஞ்சமி நாயகி அவர்களை, ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவரை, தன் கணவன் எவ்வாறு சூரிய வம்சத்தில் தேவயானி சின்ராசு அவர்கள் தேவயானி படிக்க கலெக்டராக வேண்டும் நினைத்தாரோ, அந்த மணிகண்டன் தன் மனைவியின் நடன ஆர்வத்தை கண்டு அவரை நடன பயிற்சி கொடுத்து அவரை நிகழ்ச்சிக்கு அனுப்பி பெருமை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஆண் பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு கணவனாக மணிகண்டனை பார்த்தேன். ஆகவே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அழைத்து என் இல்லத்தில் அவர்களுக்கு உணவு பரிமாறும் ஒரு பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அப்பொழுது அவரிடம் சொன்னேன், நான் கள்ளக்குறிச்சிக்கு என்றாவது ஒரு நாள் வருகை தந்தேன் என்று சொன்னால், அல்லது தேர்தல் பரப்புரையிலே நான் கள்ளக்குறிச்சி கண்டிப்பாக வருவேன், வரும்போது உங்கள் இல்லத்தில் வருகை தந்து நீங்கள் பரிமாறுகின்ற உணவை நான் உண்டு செல்வேன் என்று சொன்னதற்கு உதாரணமாக சென்னையிலிருந்து நேராக பசியோடு வந்த நான், என்னுடன் 50 ஆண்டு காலம் பயணிக்கின்ற ஏன் சுந்தரேசன் அவர்களின் நிர்பந்தத்துக்குட்பட்டு 2 இட்லி தின்ன வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார். இல்லை என்றால் இரவு 8 மணியுடன் என் உணவுகள் எல்லாம் முடிந்துவிடும். மறுநாள் 12 மணி அளவிலே தான் நான் உணவு உண்ண ஆரம்பிப்பேன். பத்திரிகை சகோதரன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹெல்த் டிப்பு சரத்குமார் கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் அங்கே சென்றவுடன் சிறப்பான வரவேற்பு, அன்பான வரவேற்பு, மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்று உபசரித்து 3 மகன்களுடன் என் மனைவி கூட கேட்டார்கள், என்ன நாட்டாமை இன்று அன்போடு என்னை அவர்கள் அழைத்தது, நீங்கள் சேரிலே அமர்ந்திருக்கிறீர்கள், அவர்கள் கீழே அமர்ந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன், கேட்பார்கள் என்று. நான் சொன்னேன், நீங்கள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து அமர்கள் சொன்னால், இல்லை நாங்கள் இலை போட்டு கீழே அமர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இதையும் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், சோசியல் மீடியாவில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா, தும்முறா நாட்டாம மேலே உட்காந்து சாப்பிட்றாரு, அவங்கள கீழே உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டாருன்னு. அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன், என் இல்லத்தில் எங்கள் இல்லத்தில் எங்களோடு அமர்ந்து சாப்பிடும்போது பூனை தோசை வேண்டும் என்று கேட்ட அந்த மித்திரன் பையனுக்கு பூனை தோசை சுட்டு கொடுத்தவன் தான் அந்த நாட்டாம. அன்பை பகிர்கின்றவனாகத்தான் நான் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கின்றேன். ஆகவேதான் இந்த நலத்திட்ட விழா நான் அள்ளி கொடுப்பதற்கு காரணமும் கிள்ளி கொடுப்பதற்கு காரணமும், நான் கலை உலகத்தில் வந்து 38 ஆண்டுகளாகிவிட்டன. இந்த முகத்தை பார்த்து ரசித்து, முதலிலே வில்லன் பாத்திரத்தில் நடிக்கும் போது நல்ல அஜானுபாவம் இருக்காயா, நல்லா போட்டு உதைக்கிற அளவுக்கு உடம்பு வச்சிருக்கான் அப்படின்னும் போது அனைத்து கதாநாயகர்களும் உதைக்கின்ற ஒரு காட்சியிலே நடித்த நான், வாழ்க்கையில் இங்கு அமர்ந்திருக்கும் எல்லோரும், அது சகோதரராக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும், நாம் ஹீரோவாக, அதாவது கதாநாயகனாக கதாநாயகியாக உருவாக வேண்டும் வாழ்க்கையிலே என்று நினைப்பார்கள். நானும் அந்த எண்ணத்தில் பயணித்த பிறகுதான் ஒரு காலம் வந்தது, உங்கள் ஆதரவு கிடைத்தது. இவர் நல்லா இருக்காரு அந்த ஆளு, அவர் பார்த்து உடம்பு எப்படி வச்சிருக்காரு பாருங்க, கார் டயரை தூக்கி தொடையில வச்சு ஸ்டெப்பையும் மாற்றாரியா என்றனை ஆதரித்து, தாய் குலங்கள் தாய்மார்களும் சிரிச்சா எம்ஜிஆர் போல கணத்தில் குழி விழுதியா என்று சொல்லி என்னை ரசித்தும் ஆளாக்கி உருவாக்கி ஆதரவளித்து
தியேட்டருக்கு செல்லும் போது தியேட்டர் உரிமையாளர்களும் தியேட்டர் அந்த விநியோகஸ்தர்களும் இந்த தம்பி சரத்குமாரை வைத்து படம் எடுத்தால் கூட்டம் வருகிறது சொன்னதின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த ஆதரவினால், என்னை காண வந்த ஆதரவினால் காசு கொடுத்து நீங்கள் தியேட்டருக்கு போனீங்க, என்னை காசு கொடுத்து புக் பண்ணிட்டாங்க. அந்த காசு என்னிடத்தில் இருக்கிறது. அதை திரும்ப கொடுப்பதற்காகத்தான் 38 ஆண்டுகள் தொடர்ந்து என் ரசிகமன்ற கூட்டங்கள், ரசிகமன்ற சகோதரர்கள் இந்த பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அடிக்கடி பத்திரிகை சகோதரர்கள் சொல்லும் போது நான் அந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்துதான் நான் அதையும் சில நேரம் சொல்லிவிட்டு நான் இங்கிருந்து செல்ல விரும்புகிறேன். அந்த பத்திரிகை குடும்பத்தை சார்ந்தவன் சொல்லும் போது என் வாழ்க்கை பயணம் துவங்கியது முதல் நான் பிஎஸ்சி பட்டதாரி, கணிதம் பயின்றவன். அந்த கணிதம் பயின்று விட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை, என்னுடன் பயணித்த நாட்டாமை குடும்பத்தார் அனைவருக்கும் நான் யார் என்று தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். நான் உழைப்பால் உயர்ந்தவன். நீங்கள் அண்மையில் வந்த 3BHK படத்தில் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுவது, சொந்த வீடு கட்டுவது ஒரு மரியாதை என்று சொல்லும்போது அந்த வீடு கட்டுவதற்கு எவ்வளவு துன்பப்பட வேண்டி இருக்கிறது, எத்தனை வாடகை வீட்டில் இருக்க வேண்டி இருக்கிறது என்ற உன்னதமான கருத்தை சொன்ன அந்த படத்தை பார்க்கும்போது அனைவருக்கும் கண்ணில் நீர் வந்தது என்று சொன்னார்கள். அது உங்களுக்கு கண்ணீர் நீர் வந்தது போல எனக்கும் வந்தது. காரணம், என் தந்தையார் 11 வீடுகள் நான் மாற்றினோம், அவரால் சொந்த வீடு கட்ட முடியவில்லை. அந்த ஏக்கம், அந்த தாக்கம் எனக்கும் இருந்தது. அந்த தாக்கத்தையும் ஏக்கத்தையும் நிறைவேற்றியது நீங்கள் தான். ஆக கருத்துள்ள படமாகவும் சரி, அது ஜனரஞ்சகமான படமாக இருந்தாலும் சரி, அடிதடி படங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆதரவினால் இன்று நான் உங்கள் முன் நிற்கின்ற ஒரு சூழலில் நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக வழங்கி நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். இங்கு மற்றொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இன்று மழையால் பாதிக்கப்பட்டிருப்பதால் என் துணைத் தலைவரும் நாட்டாமை குடும்பத்தாருக்கும் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். சுந்தர் அவர்கள் கவனிக்க, பொருளாளர் அவர்கள் உங்களிடம் பேசிக்கொண்டே இருப்பார். தேவையற்ற பேச்சுக்கள் எல்லாம் நான் பேசும்போது என்னை கவனிங்க. டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன், உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அக்டோபர் மாதம் மழை பெய்யுமான்னு பாருங்கள். மழை பெய்யாத காலம் என்று ஒன்று இருக்கிறதா பாருங்கள். ஏன்னா நாட்டாமை பாதம் பட்டால் வெள்ளாமை விளையும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நாட்டாமை வருவது மழை பெய்து விட்டால் கலைந்து போகின்ற சூழல் உருவாகக்கூடாது. ஆகவே அக்டோபர் திங்களோ அல்லது நவம்பர் திங்களோ ஏதாக இருந்தாலும் மீண்டும் ஒருவரை இதே இடத்தில் ஒரு நலத்திட்ட உதவி விழா நடக்கும், சிறப்பாக நடக்க வைக்க வேண்டும். அப்பொழுது இங்கு முழுசா கூறப்பட்டிருக்கு. அது என்னுடைய ஆசை, அதை நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கே விழாவின் நோக்கம் நான் சொல்லிட்டேன். என்னுடைய பயணம் இப்படி தான். என் பயணம் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். முதல்ல பிஎஸ்சி பட்டதாரி, கணிதம் பட்டதாரி. கணிதம் படித்தது எங்கு உதவிது என்று சொன்னால், நீங்கள் எனக்காக ஈட்டி கூட பணத்தை எண்ணுவதற்காக கணிதம் எனக்கு பயின்றது, அதான் உதவி பண்ணுச்சு. ஆக நாம் பெற்ற செல்வம் அனைவரும் பெற வேண்டும், நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பயணித்தவன் நான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிறைய சொத்து வாங்கி போடணும், நிறைய வீடு பங்களா வாங்கி போடணும் என்ற ஆசையெல்லாம் எனக்கு இருந்தது கிடையாது. நான் அளவுக்கு மீறி ஒரு மனிதனம், தனி மனிதனம் இறைவன் பொருளை தருகிறான் என்று சொன்னால், மனிதா அது உனக்கல்ல பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்காக என்று கீதையிலும் சொல்லியிருக்கிறது, குரானிலும் சொல்லியிருக்கிறது, பைபிளிலும் சொல்லியிருக்கிறது. ஆக ஒரு தனி மனிதனம் பொருள்கள் அதிகமாக இருந்தால் அதை பிறருடன் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவன் சொல்லியிருக்கின்றான். அந்த கடமையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் மூலமாக. ஆக கடின உழைப்பு. சைக்கிளில் போய் தெரு தெருவா பேப்பர் போட்டிருக்கேன். 500 ரூபாய் சம்பளத்திற்காக வேலை செய்தவன். கடுமையான உழைப்பாளி. கடுமையான உழைப்பாளி என்று சொல், காலை நேரத்தில் சென்னையிலிருந்து அந்த பிரதி வரும். மொத்தம் 8 சைக்கிளை வைத்துக்கொண்டு காத்திருக்கின்ற இளைஞர்கள் இருப்பார்கள். 2-3 பகுதிகளுக்கு செல்வதற்கு வராமல் சென்று விட்டால் அந்த பத்திரிகை எடுத்துக்கொண்டு கடைகளில் சேர்ப்பது என் வேலை. இன்றும் 50 பேப்பர் கட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக நான் அதை எண்ணி அதை கட்டுக்கட்டாக கட்டு போட தெரியும் எனக்கு. ஆக நான் அந்த அலுவலகத்தில் சொல்லி படித்தவனாக இருப்பதால் நான் இங்கிருந்து பத்திரிகையாளராக
எழுத்து வடிவத்தில் நடக்கின்ற செய்திகளாக உங்களை அனுப்பலாம் என்று கேட்டேன். என்னை பத்திரிகையாளராகி வேடிக்கை அழகு பார்த்தார்கள். அப்பயே நேரம் அதிகமாக இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு பார்த்தா, ஒரு கடையில் நான் ஒரு மெக்கானிக் மாதிரி, அது காராக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், பிரித்து எப்படி அதை ஓட்ட வைக்கிறான்னு பார்க்கணுன்ற அறிவை வளர்த்து கொண்டவனால ஹீரோ சைக்கிள்ஸ்னு ஒரு கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தது பிரேம் ஹரிராம்ஜி. அந்த பிரேம் ஹரிராம் வேலை கொடுத்தார். லூதியானாலேருந்து ஹீரோ சைக்கிள்ஸ் வரும், பாட்டாக இருக்கும், அதை ஒழுங்காக மாட்டி சக்கரத்துக்கு அலைன்மெண்ட் பார்த்து அதை ஓட வைக்கின்ற கடையிலே பணிபுரிந்தவன் நான். ஆக என் வாழ்க்கை துவங்கியது ஒரு சைக்கிளில். ஆகவே தான் என் அலுவலகத்தில் வந்திருக்க சில நண்பர்களுக்கும் நாட்டாமை சகோதரர்களுக்கும் அங்கே ஒரு சைக்கிளில் பேப்பர் வச்ச ஒரு பொம்மை வச்சிருப்பேன். அதை நினைவு கூறுவதற்காக, நீ வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரம் அல்ல, எங்கிருந்து உழைப்பால் உயர்ந்த பெண்ணி, என்றும் வந்த பாதையை மறந்து விடாதே, உன்னை வழிகாட்டியவரை மறந்து விடாதே என்பதற்காக அதை வைத்திருக்கின்றேன். அங்கிருந்து நான் வந்து பல தொழில்கள் பண்ண, கடைசியில் சினிமாவுக்கு வந்தேன், தயாரிப்பாளர் இருந்தேன், நடிக்க ஆரம்பித்தேன். தயாரிப்பில் சில தோல்விகளை சந்தித்தேன். பிறகு நாளை பிறந்தநாள் காண்கின்ற அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் என்னை புலன் விசாரணை படத்தில் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த படத்துலையும் போட்டு நல்லா மிதின்னு மிதிச்சாங்க. அதன் பிறகு ஹீரோவான, அந்த ஹீரோவானதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லிட்டேன். ஆக என் வாழ்க்கை பயணம் சாதாரண ஒரு பயணம் கிடையாது. உழைப்பால் உயர்ந்தவன் நான். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் தரத்திற்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவன். தரக்குறைவாக யாரையும் பேசியது கிடையாது, பேசவும் தெரியாது, பேசினாலும் புரியாது, பிறர் சொல்ல வேண்டும் அது கெட்ட வார்த்தை என்று அந்த அளவில் வளர்ந்தவன் நான். ஆனால் இன்று இந்த சோசியல் மீடியா காலகட்டத்திலே நான் பார்ப்பது, அரசியல் தலைவர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்கள் கூட பீப் போடுகின்ற அளவிலே பேசுவதை காணும்போது உண்மையிலே வருத்தமடைகிறேன். இது எங்கு வரப்போகிறார் சரத்குமார் என்று பத்திரிகை சகோதரர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சிறப்பாக சிலரை பற்றி, முக்கியமாக ஒருவரை பற்றி பேச இருக்கின்றேன். இது எதுக்காக சொல்லணும்னா, இன்று நாம் உதாரண புருஷனாக இருக்க வேண்டும். உதாரண புருஷன் என்று சொல்லும் போது உங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி அவர்களை வழிநடத்த போகிறீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடிகராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், வேற எங்கோ பணிபுரிவராக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், நெசவாளராக இருக்கட்டும், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்களின் பண்புகள் என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கவனிப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்காக நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும். ஆகவேதான் என்னை பொறுத்தவரை தகாத வார்த்தைகளோ, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால், ஐ டு நாட் நோ ஹவு டு ஹிட் பிலோ த பெல்ட். ஒரு வயிற்று கீழே என்னை யாரையும் அடிக்க தெரியாது. தரங்கெட்ட பேச்சு என்னிடந்து வராது. எது நியாயமோ அந்த நியாயத்தை தைரியமாக எடுத்துச் சொல்பவன் நான். ஆக இன்று நான் கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்து இன்று இறைவன் என்னை இங்கு அழைத்து பேச வைத்திருக்கான் என்று சொன்னால், இன்று நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் சந்திப்பதே அரிது என்ற சூழலில் இத்தனை பேரையும் ஓரிடத்தில் அழைத்து உலகம் காத்தான் என்ற இடத்திற்கு நாட்டாமையின் பிறந்தநாள் நலத்திட்ட விழா வழங்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான். நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றோம். அப்படித்தான் நான் இதை எடுத்துக்கொள்கின்றேன். இங்கு மாநில தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றி திண்டுக்கல் செல்ல வேண்டும் என்று சென்றிருக்கிறார்கள். அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள். நான் கடந்து வந்த பாதையிலும் அவரையும் நான் பார்த்திருக்கின்றேன். இன்று ஒரு தலைமையின் கீழ் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். உண்மைக்கு புறம்பாகவும் சரி, நியாயத்துக்கு புறம்பாகவும் சரி, என் மனதளவிலும் நான் எதையும் நினைப்பதில்லை. இந்த நாட்டாமை குடும்பத்தார் என்று சொல்லும்போது, என்னுடன் 38 ஆண்டுகள், இங்கு ஒரு செய்தியை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். நான் நடிகராக பயணித்து வரும்போது இங்கு அன்பு சகோதரர் சுந்தரேசன் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மதுராந்தகம் ஆறுமுகம் திராவிட முன்னேற்றங்களின் முன்னோடிகள் ஒருவரான
அவரின் சொந்தக்காரர். அவர் தான் எங்களுடைய ரசிக மன்ற தலைவராக இருந்தார். ரசிக மன்ற தலைவராக இருக்கும்போது ஒரு நடிகன் ஒரு ரசிக மன்றத்தை துவக்கி இன்று அரசியல் கட்சிக்கு ஈடாக நகரம், ஒன்றியம், கிளை, பகுதி என்று ஐடி கார்டு மாவட்ட செயலாளர் கொண்டு பொருளாளர் கொண்டு என்று கொடுத்து சிறப்பாக 20,000 மன்றங்களை கொண்ட ஒரு நடிகர் என்று சொன்னால் அது நானாகத்தான் இருக்க முடியும். அதுதான் நாட்டாமை குடும்பத்தார். எனக்கு ஒன்று பெருமை. இன்று அந்த நாட்டாமை குடும்பத்தார் எங்கள் தலைவன், எங்கள் நாட்டாமை என்ன சொன்னாலும் நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது என் மீது நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கைக்கு உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். பாழும் கிணற்றிலே எங்கள் நாட்டாமை எங்களை இறக்கிவிட மாட்டார் என்ற எண்ணத்தோடு என்னோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த முடிவாக இருக்கட்டும், எந்த சூழலாக இருக்கட்டும், பிடித்தது பிடிக்காது என்று இருந்தால் கூட தலைவன் கட்டளையிட்டு விட்டான், நாட்டாமை சொல்லிவிட்டார் என்பதற்காக என்னுடன் பயணித்துக் கொண்டு மார்ச் 12 சென்ற ஆண்டு நாம் தேசிய நீரோட்டத்தில் கலக்கிறோம் என்று சொன்ன பிறகும் உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக பயணத்தை தொடருங்கள் சொன்ன உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கை பயணம் டெல்லியில் துவங்கி, ஏன்னா நான் பிறந்தது டெல்லியில் தான், அதனால்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னை ராஜ்யசபா உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்பிச்சார். ஆக டெல்லிக்கும் எனக்கு அதிகமான தொடர்பு என்று நினைக்கிறேன். ஆகவே தான் தேசிய நீரோட்டத்தில் இருக்கின்ற உலகத்தின் மாபெரும் தலைவராம் நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையேற்று நான் பயணிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்கு நலத்திட்ட உதவி வழங்க வேண்டும் சொல்லும் போது சைக்கிளு இல்லை நோட் புக்கு, பென்சிலு, பேனா இதெல்லாம் கொடுத்துடலாமா என்றெல்லாம் கருத்துக்கள் என்னிடத்தில் வந்தன. நான் சொன்ன, நன்றாக பயின்று கொண்டிருப்பவர்கள் விஞ்ஞான உலகத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். லேப்டாப் கொடுப்போம், ஐபேட் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஹியரிங் எய்ட் கொடுப்போம். ஏன்னா காது கேளாதவர் பலரும் இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்தேன். டாக்டர் மோகன் காமேஷ் அவர்கள் சொன்னார்கள், புள்ளி வரப்படி பார்க்கும்போது பலரும் அவதிப்படுகின்ற ஒரு மாவட்டமாக கள்ளக்குறிச்சியில் பலரும் இருக்கிறார்கள், நீங்கள் ஹியரிங் எய்ட் கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஹியரிங் எய்ட் கடையில் வாங்கி கொடுக்கல. அந்த டாக்டர்கிட்ட சொல்லி மோகன் காமேஷ் அவர்களுக்கு அழைத்து, ராஜேஷ் டாக்டர் வந்தார், அவர்களையெல்லாம் பரிசோதனை செய்துதான் அவர்களுக்கு இந்த மிஷினை கொடுத்துருக்கோம். பரிசோதனை செய்யாமல் ஏதோ கொடுக்கல, காசு வாங்கிக்கிறா, காசு இருக்கு வாங்கி கொடுத்தோன்னு கொடுக்கல. அதே போல் டாக்டர் அகர்வால் கிளினிக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளினிக்ஸ் இன் தமிழ்நாடு, இன் இந்தியானே சொல்லலாம். அவங்ககிட்ட வந்து என்னுடைய உடற்பயிற்சி செய்வதில் அந்த டாக்டர் அகர்வாலின் மைந்தன் இருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு கண் சிகிச்சை முகாம் நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்களை பரிசோதனை செய்து 50 பேருக்கு உடனடியாக நாம் கண்ணாடி கொடுக்க வேண்டும், பவர் அவங்க இருக்கு, கொடுக்காவிட்டு கண் பார்வை இழக்க நேரிடும் என்ற சூழலில் தான் இங்கு வந்தவங்களை யார் வேணா நீங்கள் கேட்டு பாருங்க, அவர்களுக்கு என்ன பவர் என்று தெரிந்து புரிந்து அதன் பிறகுதான் அவர்களுக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏனோ தானோ என்று கண்ணாடி தானே காசு கொடுத்தா வந்துடும் கொடுக்கல, எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைக்காக செய்திருக்கின்றோம். அதே போல ஜூலை 9ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மந்தைவெளி என்ற இடத்தில் அது இலவச கண் சிகிச்சை முகாம். அதே மாதிரி ஆத்தூரில் ஜூலை 14ஆம் தேதி ஆத்தூரில் ஒரு மருத்துவ முகாம் என்று சொன்னால் பெண்களுக்காக விழிப்புணர்வு மருத்துவ முகாம். இன்று பல நோய்வாய்ப்பட்டு சில சமயங்கள் பெண்களும் தாய்மார்களும் சில விஷயங்களை மருத்துவரிடம் சொல்ல தவித்து கொண்டு, சில சமயங்களில் கணவனிடம் சொல்ல தவித்து கொண்டு இருக்கின்ற சூழலில் இவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்று சொல்லி ஏபிசி மருத்துவமனை என்று திருச்சியில் இருக்கிறது, அங்கு டாக்டர் தீபா முகுந்தன் அவர்களும், ஆத்தூரில் ஆண்டவர் மருத்துவமனை டாக்டர் சுகுணா பிரபாகரன் அவர்களும் இணைந்து 150 பெண்களுக்கு மேல் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மருத்துவ முகாம் நடத்தி அவர்களுக்கு மருந்துகள் கொடுத்து, அவர்களுக்கு ஏதாவது முக்கியமான நோய்கள் இருந்தால் உடனே நீங்கள் சிறப்பு மருத்துவரை சென்று பாருங்கள் என்று சொல்லி அதற்கு உதவி செய்த அந்த மருத்துவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுவும் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆக இதெல்லாம் எதுக்காக செய்தால் செய்வன திருந்த செய் என்று சொல்கிறார். காசு இருந்தால் எல்லாரும் எதையும் கொடுத்துடலாம், ஆனால்
செய்கின்ற உதவி சிறப்பாக சென்று அடைகிறதா என்று பார்க்க வேண்டும். காசு இருக்கலாம், வாங்கி கொடுத்துடலாம், அது கடமைக்காக செய்வது. இது உண்மையை உணர்ந்து யார் பயனாளி இருக்க வேண்டும், அந்த பயனாளிகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்றோம். அதே போல் என்னுடைய அட்வொகேட் இளங்கோ அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் புத்தகங்கள் கொடுக்கலாமே, தலைவர்களின் புத்தகம் கொடுக்கலாமே என்று சொன்னார். அதையும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இந்த மழையினால் சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதையும் இங்கு கொடுத்து விட்ட பிறகுதான் நம்ம செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதன் பிறகு என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2026 தேர்தல் வருகிறது. தண்ணி குடிச்சுக்கிறேன். அப்பே கேட்டால தண்ணி வைக்கணும். தண்ணி பாட்டு கூட கிடையாது, வரைச்சி எடுத்து மிதிச்சுட்டு அப்பே கேட்டல. 2026 தேர்தலை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு அன்பு செல்வங்கள், சகோதர சகோதரிகள், தாமரை செல்வங்கள் எல்லாம் இருக்கீங்க. இந்த 2026 தேர்தலை எளிதாக எண்ணி விடாதீர்கள். 22ஆம் தேதி அன்று பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் நெல்லையில் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையிலே நடந்தது. நமது மாநில தலைவர் சொன்னது போல ஒரு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் திருமண மண்டபத்தில் நடக்கும். அழைக்கப்பட்டவர்கள் வருவார்கள். ஆனால் குமரி கோட்டத்துக்கு உட்பட்ட 5 பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட 30 சட்டமன்ற தொகுதிக்கான பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூடுகின்ற கூட்டத்தை இதுபோன்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே செய்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். என்று 8 இடங்களில் செய்ய வேண்டியதை முதல் துவக்கமாக அவர்கள் நெல்லையிலே செய்து முடித்திருக்கிறார்கள். அங்கே சொன்ன கருத்துக்கள், பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களை ஒரு சில உங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, பூத் கமிட்டி என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சட்டமன்றத்திற்கு 250, 275, 300 பூத்துகள் இருக்கும். ஒரு பூத்தில் 50 பேர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த 50 பேரின் பணிகள் என்னவாக இருக்க வேண்டும்? சிலர் பூத்திற்கு உள்ளேயும் பூத்துக்கு வெளியேயும் முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், வழிகாட்டுதல், கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், அவர்கள் சிறப்பாக அவர்கள் அழைத்து சென்று வாக்குச்சாவடி வாக்குகளை பதிவு செய்ய வைப்பதுதான் அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பணி. ஆக 300 என்று தோராயம் எடுத்துக்கொள்வோம். 300 பூத் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்குன்னா 50 பேர் என்று சொன்னால் அது 15,000 ஆயிடுச்சு. இந்த 15,000 பேர் ஒரு பூத் கமிட்டி உறுப்பினர் தன் குடும்பத்தை சார்ந்த 4 பேருக்கிடம் வாக்குகளை சேகரித்தார் என்று சொன்னால் 4 மல்டிப்ளைட் பை 15,000 60,000 வாக்குகள் வருகிறது. 2 லட்சம் 3 லட்சம் இருக்கின்ற அந்த தொகுதியில் 60,000 என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 24% நம் தாமரை சொந்தங்கள் 234 தொகுதியிலும் வாங்கி தர முடியும் என்பதை உணர்த்துகின்ற கூட்டமாகத்தான் அது அமைந்தது. ஆக முக்கியமான பணி அதுதான், முக்கியமான பணி. ஏன்னா அவர்கள் தான் நேரடியாக வாக்குகளை சேகரிக்கின்ற இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் யார் எந்த இடத்தில் இருக்கிறார்கள், யார் எந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள், அந்த கட்சியை தாண்டி நமக்கு எப்படி வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் உணர்கின்ற சூழலை உருவாக்குவார்கள். அவர்கள் அந்த பணியை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள் என்று சொன்னால், நான் குமரி கோட்டத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த 30 தொகுதிகளிலும் 30க்கு 30 வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு என்னால் அன்று பார்க்க முடிந்தது. நான் ஏற்கனவே நான் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே விருதுநகரிலே ஒரு மாநாடு நடக்கும்போது 40ம் நமதே என்று முதல் அந்த சொல்லை சொல்லிக் கொடுத்தது அடியேன் சரத்குமார் தான். ஆக இன்று சொல்கிறேன், 2026 ஏன்னா ஏற்கனவே 34 தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுத்து விட்டது. ஏன்னா 200 தொகுதியில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கனால 34 நம்மகிட்ட ஆல்ரெடி வந்துருச்சு. ஆக 234 தொகுதிகளும் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. நாட்டாம ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். உழைப்பு வேண்டும். இங்கு அன்பு சகோதரர் NMS விவேகானந்தன் பேசும்போது சொன்னார், 1996ஆம் ஆண்டு நான் பிரச்சாரம் செய்யும் போது திராவிட முன்னேற்ற கழகம் தமாக பூப்படார் ஐயா அவர்களின் கட்சியும் ஒன்றாக நின்றார்கள்.
40 நாட்கள் அயராது உழைத்திருக்கின்றேன். 24 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணலாம். 24 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணீங்களான்னு கேட்டா 22 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணியிருக்க. அது உண்மை. கேட்டு பாருங்கள், சொல்வார்கள் சரத்குமாரன் பணி எப்படி இருந்தது என்று. 14 ஆண்டுகள் வீட்டிலே அமர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர்த்திய ஒருவனாக பலரும் இருந்திருக்கலாம், உழைப்பு இருந்திருக்கலாம். அன்றிருந்த புரட்சி தலைவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினேன் என்று சொன்னால், அந்த மக்களின் ஆதரவை பெற்றேன் என்று சொன்னால், உழைப்பு இருந்தது, உண்மை இருந்தது, சொல்வதில் நியாயம் இருந்தது, தர்மம் இருந்தது, வாக்களித்தார்கள். அதை இன்று சொல்கிறேன். அதே நியாயம், தர்மம், உணர்வு, உறுதி என்னிடத்தில் இருக்கிறது. அதை கொண்டு பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். 214 தொகுதியிலும் ஒரு நல்லாட்சி அமைவதற்காக, ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சொன்னது போல ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்காக கடுமையான உழைப்பை தர நான் தயாராகிவிட்டேன். நீங்கள் தயாரா? நீங்கள் தயாரா? ஆக எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பல கூட்டணிகள் அமையலாம். நாம் இந்த பிரச்சாரத்தில் முன்வைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், உலகத்திலேயே இன்று இந்தியாவின் புகழை உயர்த்தியிருப்பவர் யார்? நல்லா சொல்லுங்க. மோடிஜி அவர்கள். நமது நாடு பொருளாதாரத்தில் 4வது இடத்தில் இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை 3வது இடத்தில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். 23ஆம் தேதி ஸ்பேஸ் டே. நாம் இந்தியா விண்வெளியிலே நாமே நமக்கென்று ஒரு நிலையத்தை உருவாக்க போகிறோம் என்று சொன்னாரே தொலைநோக்கு சிந்தனையாளர். நீங்க அவர் செய்த நற்பணிகளை, சொன்ன திட்டங்களை, செயலாற்றியதை எடுத்துச் சென்று கடைகோடி மக்களிடம் செல்லுங்கள். அவரிடம் சொல்லுங்கள் என்னென்ன திட்டங்களை மோடிஜி அவர்கள் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்று. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம். இன்னைக்கு காலைல பஞ்சமி அவர் இல்லத்துக்கு போனா பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க. முத்ரா கடன், இளைஞர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு முத்ரா கடன். இஸ்லாமிய பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம். தூத்துக்குடியில் புதிய விமான நிலையம் திறந்து வைத்தார்கள் அண்மையில். கொலை செய்யப்பட்ட ராக்கெட் தளம். தமிழ் மீதும் தமிழர் மீதும் கொண்ட பற்றினால் ஒரு தலைவர், ஒரு பாரத பிரதமர் உலகமென்றும் தமிழை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அது தமிழை வளர்க்கிறேன் என்று சொன்னவர்கள் இல்லை, தமிழை உண்மையிலே வளர்த்துக் கொண்டிருப்பவர் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். செங்கோலை கொடுக்கிறார் என்று சொன்னால் கருத்து சொல்கிறார்கள். அது நமது கலாச்சாரம். செங்கோல் என்பது உண்மையாக ஆட்சி புரிவதற்காக கொடுக்கப்படுவது. அதை எதுக்குறாங்க. எதை பண்ணாலும் எதுக்கிறதுக்காக ஆட்சியாளர் இருக்கக்கூடாது. நல்லதை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள தெரிய வேண்டும். இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக பொருளாதாரத்தில் 3வது இடத்தில் வருவதற்கு நாம் முனைந்து கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமரை பார்த்தால் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், பத்திரிகை சகோதரருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், உலக நாடுகள், அது ட்ரம்பாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பயம். அந்த பயத்தினால தான் ட்ரம்ப் வரிகளை ஏற்றிக்கொண்டே போகிறார். அச்சுறுவப்போது அஞ்சப்போவதில்லை மோடிஜி அவர்கள். எதிர்கொள்வதற்காக we call it the human resource, மனித வளம் கொண்ட நாடு இந்தியா. 2025 பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே அப்துல் கலாம்ஜி சொன்னது போல 2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று கருத்து கணிப்பு சொல்லும் போது, அந்த இளைஞர்கள் கொண்ட ஒரு நாடுதான் நமது பாரத தேசம். அந்த இளைஞர்களை சரியான முறையிலே வழிநடத்துகிறோம் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய வல்லரசு ஆகிவிடும் என்ற அச்சம்தான் அமெரிக்காவிலும் சரி ஐரோப்பிய நாடுகளை பார்த்து அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் சிறப்பாக இந்த மனித வளத்தை சீரான பாதையிலே வழியெடுத்து சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமது தேசம் ஒரு நாள் பொருளாதாரத்தில் முதன்மை இடத்தை பிடிக்கும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் 3 முறை முதலமைச்சராக, குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர். எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. 3வது முறை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளராக
அவரை பேட்டி கண்ட பெருமை எனக்கு உண்டு. மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகையின் சீஃப் எடிட்டராக இருக்கும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு. போய் பார்த்தேன். 1 மணி நேரம் அமர்ந்து குஜராத்தை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறார், மக்களுக்காக எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் அவர் கேட்டறிந்தேன். அந்த பெருமை எனக்கு உண்டு. அவர் ஒன்று சொன்னார், ரயில் பெட்டிகள் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்று எங்களை நாடினார்கள், என்னை வந்து பார்த்தார்கள். நான் அதில் வந்து தயாரிக்கலாமே, நல்ல விஷயம் தானே என்று சொன்னேன். அதன் பிறகு அவர்களை நான் பார்க்கவில்லை. 1 வருடம் கழித்து மீண்டும் என்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எதற்காக, என்ன பிரச்சனை என்று கேட்டேன். பிரச்சனை ஒன்றுமில்லை, சுகமாக முடிந்து தொழிற்சாலை இயங்கி ரயில் பெட்டி தயாராகிவிட்டது, நீங்கள் முதல் ரயில் பெட்டியை கொடுக்க நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். தட் இஸ் டெவலப்மெண்ட், நான் கரப்ட் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்பேரண்ட் கவர்னன்ஸ். அவரால் ஒரு ஆட்சியை சிறந்த முறையிலே நடத்த முடியும் என்பதற்கு ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு தான் அது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதில் ஒன்றும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா? என்ன தவறுன்னு கேட்கிறீங்க? இன்னைக்கு சொல்லி பாருங்க. புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்களேன். சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா, வந்து தூங்கிருமா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா, மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிருமா? அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது. சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும், தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னா, தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன், இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன். அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவான்றார். நீ என்ன கூப்பிடுங்க, அங்கிள் கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க, என்ன வேணா கூட கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. You cannot call the honorable prime minister by his name. You cannot call the chief minister of our state by his name. You cannot ridicule them because they elected people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களே. நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க, அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க. என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல. ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக், உங்க தலையை எடுத்துருவோம் நாங்க. நான் சொன்னேன், ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க, நம்பர் 2 கல்யாண நகர் கொட்டி வாங்க தான் வீடு, அங்கே வந்து எடுங்க. ஏன்னா ரோட்டில் எடுத்துறீங்க, தலை வேற துண்டா போய் கிடக்கும், வீட்டுக்கு வாங்க. என்ன இது சாதாரணவன் கிடையாது. நானும் பலரை சந்தித்து வந்தான். கல்லூரியில் படிச்சிருக்கேன், கல்லூரியில் ரவுடிசத்தை பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் தரம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். We are all popular people. When we speak, we should speak the truth. நீட்டை பற்றி சொல்கிறீர்கள், நீட் வேண்டான்றீங்க. ஏன் வேண்டாம்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீட்டால் பயனாளிகள் இல்லையா? நீட்டை கொண்டு வந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது? ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும், தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும். இங்கு காவல்துறை நண்பர்கள்லாம் பார்க்குறேன், அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல், அவங்க எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரி அமர்த்தி விட முடியுமா? அமர்த்தலாமா? பணி சிறப்பாக இருக்குமா? ஐஏஎஸ் படித்தவர் வந்து படித்து முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். இல்லை அவர் பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தாங்க நீட்டு. ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை, உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவரை, அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை எழுதுகிற சொல்லியிருக்கிறார்கள். 6 லட்சத்தில் துவங்கி இந்த 22 லட்சத்துக்கு மேல் கேபிடேஷன் ஃபீ இல்லாம எம்பிபிஎஸ் சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா ஃப்ரீயா போய் எம்பிபிஎஸ் போயிடலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள்? சொல்லுங்க. Why do you want to stop NEET? சொல்லுங்க எனக்கு.
யாராக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அது தேவை தேவை தேவை. தகுதி இருப்பவர்கள் தான் அந்தந்த பணிக்கு செல்ல முடியும். வேலை தெரிஞ்சுதான் மெக்கானிக்காக இருக்க முடியும். ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சுதான் ட்ரெயின் ஓட்டணும். பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது. இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிசு வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று சொல்லியிருக்கார், எதை கேட்டாலும் ஃபாசிசம் அரசு ஃபாசிசம் அரசுன்றார். I don't know whether my dear friend Vijay knows the meaning of fascism. பெனிட்டோ முசோலினி, ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது ஃபாசிசம். அது படிச்சிருப்பார் நினைக்கிறது, தெரியல, எது பேசுகிறார் அவர். அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் ஃபாசிஸ்ட். ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட், வலதுசாரிகள். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுங்க. இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா? அப்புறம் சொல்றார் இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர்ல 25 தொகுதி ஜெயிச்சாங்களா ஐயா? அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வாழ்வை கொடுத்தாரு. அங்கே இன்னைக்கு ரக்ஷா பந்தன் அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே. அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா? துன்புறுத்தி இருக்கிறாரா? ஏங்க ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் 12 கால ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, ராமர் கோயிலும் கட்டப்பட்டது, மசூதியும் கட்டப்பட்டது. டோன்ட் பிளான்ட் ராங் இன்ஃபர்மேஷன் டு தி பப்ளிக். நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா, அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அபுதாபி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இஸ் a Muslim country. அங்க பாப்ஸ் மந்திர், நாராயணசாமி பாப்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யுஏஇல அரபு நாடுகளில அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க, இப்ப தெரியும். பாப்ஸ் மந்திர் கட்டியிருக்காங்கன்னா யாரால? அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது. மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்டப்பட்டிருப்பாங்களா? கேட்கிறேன் விஜய் அவர்களை. டோன்ட் பிளான்ட் திஸ் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ். இஸ்லாமியருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல. Do not repeat the same thing time and time again. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள், விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ஆகவே அவரிடம் சொல்லிக்கொள்றேன், அதுக்கப்பட்டு இல்லை. 832 மீனவர்கள், 832 36 தெரியல, மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார். அப்ப மோடிஜியின் ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை? 6 பேரை தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள். அங்கு கைது செய்யப்பட்டவரை உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள். ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த 12 கால ஆட்சியில். Do you have data with you, Vijay? Do you have it? ஒரு உன்னத தலைவரை இழிவுபடுத்தாதே. அதுக்கப்புறம் சொல்றார் கச்சத்தீவை மீட்டு தாருங்கன்றாரு. ஐயா, கச்சத்தீவை தாரவாத்தது யாரியா? 1974 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்டாரநாயக்க அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு காரணம் அன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சி. கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்கக்கூடாது, இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லியிருந்தால் அன்று கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவர் அது கொடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அடல் பிஹாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார், இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார். Do you know this information, Vijay? Do you know this information? வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள், கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? மோடிஜி அவர்களே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து இந்த மண்ணை தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள்.
நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்துருக்கலாம். அதை இவர்கள் செய்யவில்லை என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆக எதையும் தப்பாக சொல்லிடாதீங்க. தாரை வாய்த்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கின்றேன். ஆக தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அது எதுக்காக சொல்றேன்னா, இது போன்று பலரும் தவறான செய்திகளை பரப்ப முயலும் போது வேதனையாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இன்று நீங்கள் பார்க்குறீங்க, பல இடங்களில் ஆணவ கொலைகள் நடக்கிறது, திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது. நான் காவல்துறையை குறை கூறவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும். அது போதையின் கொடுமைதான், போதையின் வெளிப்பாடுதான், போதைப் பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது, மக்களை தூண்டுகிறது. ஆகியவை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு சகோதரர்களை. ஆக 2026 தேர்தல், நாம் சந்திக்க இருக்கிற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, எளிதான தேர்தல் அல்ல. நம்ம போயெல்லாம் ஜெயிச்சலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் உறுதியாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், வாக்குகளை எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எவ்வாறு சேகரித்து ஆட்சி பீடத்தில் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைத்திட வேண்டும். ஆக இந்த உழைப்புக்கு நிச்சயமாக நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் நம்பிக்கையுடன். உங்களிடம் இங்கே செல்ல மனம் இல்லாவிட்டாலும் இங்கு பயனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருள்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் உண்மையிலே பயன்பெற வேண்டும். இங்கு சிலர் காது கேளாதோர் அந்த காது கேட்கின்ற கருவியை வாங்கிய பிறகு நான் உங்களை மறந்து விடுவேன் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் லிஸ்ட் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கு. சென்னை ஒன் ஆஃப் த டாப் டாக்டர்ஸ் இஸ் டாக்டர் மோகன் காமேஸ்வரன். அவரிடம் உங்களை அழைத்து செல்ல நான் ஏற்பாடு செய்கிறேன். மீண்டும் ஒருமுறை சிறப்பாக நீங்கள் அவரிடம் மருத்துவ உதவி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கண்ணு நீங்கள் டெஸ்ட் பண்ணி ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் கொடுத்துருக்கோம். ஷார்ட் ஐ மட்டும் இல்லை, லாங் சைட்டாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் எங்களுடைய தன்மை. ஒரு 50 பேர் கொடுத்துருக்கோம், மேலும் பலர் கொடுக்கலாம். ஆக எங்களை பொறுத்தவரை மக்கள் நலமாக இருக்க வேண்டும், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், நான் நலமாக இருக்க வேண்டும். எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷமான ஒன்று, என் அன்பு சகோதரர்கள் மேடையில் வீட்டிருப்பவர்களெல்லாம் நாட்டாமை பிறந்தநாள் விழா தான் போட்டாங்க. ஆனால் நயனானந்தன் அண்ணன் அவர்கள் எனக்கு அண்ணன் அப்படின்றவர் சொல்லிட்டாங்க. உண்மைதான், என்னுடைய வயது 71, பெருமையோடு சொல்கிறேன். அண்மையிலே சிலர் கேட்டார்கள், நாட்டாம ஆரம்பிச்சிட்டாரு விளம்பரத்துக்கு அப்படின்னு. என்னத்தை விளம்பரம் பண்ண? உடற்பயிற்சி செய்ததை நான் பதிவிட்டதை விளம்பரம் என்று சொல்கிறார்கள். ஐயா, நான் பதிவிட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த கலை உலகம் மட்டுமல்ல, இறைவன் கொடுத்த இந்த உயிரிலே உயிர் இருக்கும் வரை ஆரோக்கியம் இருந்தால்தான் அந்த உயிரை தக்க வைக்க முடியும் என்பதை உணர்ந்தவன் நான். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் சிறந்த சிந்தனைகள் வரும். சிறந்த சிந்தனைகள் வந்தால்தான் அந்த ஆற்றல் மிக சிந்தனையாக அமையும். Your thought will become action. The action will change many things in this world. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் தேவை. அதனால தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உடலை, உங்கள் உயிரை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். என் உயிர் அங்குதான் இருக்கு. நீங்க கொடுத்த உயிர் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க உயிரில் பாதி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுக்குறீங்க. ஆகவே நான் சிறப்பாக வாழ முடிகிறது. ஆக நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையிலே நாம் இறந்து மடிந்து எங்கு போகிறோம் என்று தெரியாது. ஆனால் வாழ்ந்து மறையும் போது நம் வாழ்ந்த தலைவர்கள் விட்டு சென்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேலை செய்ய வேண்டும், நல்லவைகளை சிந்திக்க வேண்டும், நல்லவைகளை செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் தேவை தேவை தேவை. ஆகவே 200 கரண்ட்டு, 200 வோல்ட்ஸு, 400 வோல்ட்ஸு, 800 வோல்ட்ஸில் யாரும் வீட்டுக்கு போகும்போது அது பக்கமே போயிடாதீங்க. அதுக்காகவே திறந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பண்ணி உடலை கெடுத்துக்காதீங்க.
ஏன்னா உடல் இருக்க வேண்டும், உங்களுக்காக அல்ல, நீங்கள் வாழ்வதற்காக அல்ல. உங்களை நம்பி இருக்கிறதே குடும்பம் ஒன்று, மறந்து விடாதீர்கள். நீங்கள் அவன் அனாதை விட்டு சென்று விடாதீர்கள். அவங்களுக்காக நீங்க இருக்கணும், எனக்காக நீங்க இருக்கணும், நான் உங்களுக்காக இருக்கணும், நான் உங்களுக்காக உழைக்க வேண்டும், தமிழக மக்களுக்காக உழைக்க வேண்டும். அந்த உழைக்கின்ற சக்தியை இறைவன் எப்போது தருவான் என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் தருவான். ஆகவே தான் அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தந்து அந்த பதிவுகளை பதிவிடுகிறேன். அது எனக்கு ஒன்றும் விளம்பரம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். சரத்குமார் இன்னைக்கு கூட ஒரு 10 பேர் வந்தால் அவங்கள சமாளிக்கூட சக்தி இருக்கும்னு. 10 பேர் அப்படின்னு சொன்னால் என்னை தாக்க வந்த 10 பேரை சொல்கின்றேன், தவறாக பிரித்து கொள்ளக்கூடாது. அது பாட்டு பாடுறது வந்து விஜய் பாடுவார், எல்லாத்துலையும் பாடுவார். ஆக நான் பாட்டு பாடுவது ஒன்று அவசியமில்லை. ஆனால் 2 வரிகள் மட்டும் புரட்சி தலைவரை பற்றி உங்களுக்காக சொல்லிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். இங்கு நாம் அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை இறைவன் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எங்களுடைய பயணம் நீண்ட நெடிய ஒரு பயணம். 1996 துவங்கி இன்று வரை 28 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணம். சாதாரண பயணம் கிடையாது. அரசியல் புரிந்தவன் நான், தெரிந்தவன் நான். அது மட்டுமல்ல, சரத்குமார் என்ன அரசியல் தெரியும் என்று கேட்டீர்கள் சொன்னால் என் பாரம்பரியத்தை தெரியாதவன் சொல்லிக் கொண்டு செல்கிறேன். என்னுடைய பெரியப்பா சீபா ஆதித்தனார் தினத்தந்தி நிறுவனர், கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார், சபாநாயகர் இருந்தார். இங்கு வயது முதியோர்களுக்கு தெரிந்திருக்கலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சிபியோட மிகப்பெரிய தலைவர் கேடிகே தங்கமணி என்னுடைய பெரியப்பா. ஆதித்தனாருடைய மனைவி கேடிகே தங்கமணியின் மனைவி என் தாயார், 3 பேரும் சகோதரிகள். அவர்கள் பாராளுமன்றத்தில் நேருஜி அவர்கள் கேடிகே தங்கமணி வந்திருக்கிறாரா என்று கேட்கின்ற காலத்தை உருவாக்கியவர் கேடிகே தங்கமணி. அப்படிப்பட்ட அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். அது மட்டுமல்ல, நம் உடம்பிலே ஓடுவது சிவப்பு நிற ரத்தம் தான் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த என் தந்தையார். ஆக சமத்துவத்தை நெஞ்சிலே தாங்கி நடந்து கொண்டிருக்கின்றேன். யார் கைவன கீறி பாருங்க, சிவப்பு கலர் தான் ரத்தம் இருக்கும். இறைவனின் படைப்பிலே நாம் ஒன்றின்ற தத்துவத்தை மனதில் வைத்துக் கொண்டு நாம் பயணிக்கும் போது, நியாயமும் தர்மமும் உங்களிடம் இருக்கும் போது, உண்மை உணர்வு உறுதி இருக்கும் போது நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். அரசியல் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவது நிச்சயம். ஆக நீங்கள் கேட்டதற்காக உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி ஒரு புறம், கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நின்றுட்டு சொல்லுங்க, நான் தான் உலகத்தில் மிக அறிவானவன், ஐ எம் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு சொல்லுங்க. கண்ணாடியை பார்த்து நான் தான் சிறந்த ஆணழகன் சொல்லுங்க, நான் தான் பேர் அழகி என்று சொல்லுங்கள். கண்ணாடி என்றாவது உங்களை திரும்பி பார்த்து சொன்னால் அன்று நீங்கள் வேதனை அடைங்கள். திரும்பி பார்த்து சொல்லவே சொல்லாது. அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். கலர் doesn't make a difference, your appearance doesn't make a difference, you make a difference, yourself you make a difference. சமுதாயத்தை சமூகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். யூ ஷுட் ஹேவ் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும்போது எதையும் சாதிக்கலாம். ஆகவே தான் ஒரு பாடலை எதற்காக நான் பாடுகிறேன் என்று சொன்னால், உன்னை அறிந்தால் என்று பாடுகிறேன். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று புரட்சி தலைவர் பாடல் வரிகளை நான் பாடுவதற்கு காரணம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீங்கள் வாழலாம். இதுதான் உண்மை. உங்களை அறிங்க. போகும்போது பத்திரமா போய் சேருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடாமல் அமைதியாக சென்று, அமைதியாக இல்லத்திற்கு சென்று, அண்ணா நாங்கள் வந்து அடைந்து விட்டோம் என்று உங்களுடைய மேலிருக்க நிர்வாகிகளிடம் சொல்லுங்கள். அவர்கள் என்னிடம் சொல்வார்கள். என்னுடைய அலைபேசியில் இருப்பவர்கள் என்னிடமே சொல்லலாம். ஆக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், வாழ்க்கையில் உறுதியோடு இருங்கள். உங்கள் நாட்டாமை, உங்கள் சகோதரன், உங்கள் தாத்தா, உங்கள் மாமா நிச்சயமாக உங்களை சரியான வழி நடத்துவார் என்பதை சொல்லி, உண்மை உயர்வு தரும், உழைப்பவரே உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற தாரக மந்திரத்தோடு let us create a society breaking all the obstacles of caste, creed, religion and language, ஜாதி மத மொழிபேதமற்ற சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் கேட்டுக்கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி.